செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, ஆளுநர் உரையில் 3 ஆண்டுகளாக சர்ச்சை நீடிக்கும் நிலையில் இன்று ஆளுநர் ஆர் என் ரவி உரையை படிப்பாரா என்பதில் பரபரப்பு நிலவுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இதில் உரையாற்றுவதற்காக காலை 9:25 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்துக்கு வரும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பேண்டு வாத்தியம் முழங்க காவல்துறை அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்படவிருக்கிறது. சரியாக காலை 9:30 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பின்னர் ஆளுநர் ஆர் என் ரவி உரை நிகழ்த்த உள்ளார். ஆளுநர் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தி முடித்ததும் அந்த உரையை தமிழில் சபாநாயகர் அப்பாவு வாசிக்க உள்ளார். அத்துடன் முதல் நாள் கூட்டம் நிறைவடைய உள்ளது. அதன்பின் சபாநாயகர் தலைமையில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்யப்பட உள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கும் நிலையில் இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை விலகியதாக அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் பனியின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் வியாழன் வரை வறண்ட வானிலை நிலவும் என்றும் வரும் 23 முதல் 25ஆம் தேதி வரை ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிகாலை வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்றும் கூறியுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலகியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரித்து 1,07,000 ரூபாயை கடந்து புது உச்சம் தொட்டுள்ளது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் காரணமாக தங்கத்தின் விலை தொடர் ஏற்றத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் வாரத்தின் முதல் வர்த்தக நாளான திங்கட்கிழமை கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 13,450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 360 ரூபாய் அதிகரித்து 1,07,600 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 8 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 318 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 3,18,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதாவது நமக்கு குழந்தைங்க பிறந்திருக்கும் போது அவங்க மோதிரம் ஏதாவது பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம திரும்ப செய்யணுங்கும் போது ரேட்டு கூட்டிகிட்டே போது ஒரு சின்ன பேபி மோதிரம் கூட நம்மளால வாங்க முடிய மாட்டேங்குது. கஷ்டப்படுறவங்களுக்கு அதெல்லாம் வாங்க முடியாது. வருஷத்துல ஒரு நாள் வட்டிக்கு கொடுத்து வாங்கினாலும் கூட அந்த நகையை வாங்க முடியாம போகுது. தற்போதைய நிலையில் விலை குறைவதற்கான வாய்ப்பில்லை என்று தங்கம், வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறியுள்ளார். எப்பொழுது எவ்வளவு உச்சம் போகும் அப்படிங்கிற அளவெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இதனுடைய உச்சம் பெரிய அளவில் இருக்கும் என்று மட்டும் நிச்சயமாக நம்பலாம். காரணம் என்ன என்றால், பெரும்பாலான நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பெருமளவில் அதன் மீது முதலீடு செய்து வருவதும், அது மட்டுமல்லாமல் அமெரிக்க டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி போன்ற காரணங்கள் மற்றும் பெரிய வல்லரசு நாடுகள் தங்களிடம் இருப்பாக வைத்துள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பதும் வரும் காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை பெரிய அளவில் உயர காத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 19 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை 8% உயர்ந்துள்ளது. சுங்கச்சாவடி கட்டணத்தில் விலக்கு மற்றும் சலுகையை தகுதி இருப்பின் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. சுங்கச்சாவடிகளில் விலக்கு மற்றும் சலுகை பெறுவதற்கான விதிமுறைகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் விதி எண் 11 படி குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர்கள் உள்ளிட்ட உயர் பொறுப்பு வகிப்போரின் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ், அமரர் ஊர்திகள் உள்ளிட்ட அத்தியாவசிய வாகனங்களுக்கு விலக்களிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதி எண் 9 சுங்கச்சாவடி பயனாளர்களுக்கு தள்ளுபடி கட்டணத்தில் பாஸ் அளிக்க வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும், அதன்படி சுங்கச்சாவடியின் 20 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு 150 ரூபாய்க்கு மாதாந்திர பாஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இணைப்பு சாலையோ பிற சாலைகளோ இருந்தால் இந்த பாஸ் வழங்கப்படாது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட தனியார் வாகனங்களுக்கு அந்த மாவட்டத்திற்குள் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் 50% சலுகையில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் அணைகள் கட்டவில்லை என்பது பொய் என முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி காலங்களில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நெம்மேலியில் நீர்வளத்துறை சார்பில் 342 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைக்கப்பட உள்ளது. 4375 ஏக்கர் பரப்பளவில் 1.6 TMC வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் இந்த நீர்த்தேக்கம் அமைகிறது. இந்த பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வைத்தார்.
நம்முடைய கழக ஆட்சியில் அணைகளை கட்டலைன்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லுவாங்க. ஆனால் உண்மை நிலை என்ன? 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. புதிய நீர்த்தேக்கம் மூலம் நாள்தோறும் 170 மில்லியன் குடிநீர் கிடைக்கும் என்றும் அதன் மூலம் 13 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மாமல்லன் நீர்த்தேக்கத்தால் கடல் நீர் உட்புகுவது தடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேக தலைவர் விஜயிடம் டெல்லியில் 2வது முறையாக சிபிஐ அதிகாரிகள் 5.5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ கடந்த 12ஆம் தேதி டெல்லியில் விஜயிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்தியது. 2வது கட்டமாக நேற்று காலை 10:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜரானார். 5.5 மணி நேர விசாரணைக்கு பின்னர் மாலை 4:30 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியேறிய விஜய் காரில் இருந்து இறங்கி தனது ஆதரவாளர்களை பார்த்து கையசைத்து விட்டு சென்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அடுத்த கட்ட விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் வழங்கப்படவில்லை என்றார். பல தகவல்கள் எங்க கைது, சார்ஜ் ஷீட் இப்படி நிறைய சொல்லியிருந்தாங்க. எல்லாம் தவறான தகவல்கள். இன்றுடன் இதுவரை எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தரா எந்த சம்மனும் இல்லை. ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது. இதனையடுத்து தனி விமானம் மூலம் தாவேக தலைவர் விஜய் சென்னை திரும்பினார். கரூர் நெரிசல் வழக்கின் குற்றப்பத்திரிகையில் தாவேக தலைவர் விஜயின் பெயரை சேர்க்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் பரப்புரைக்கு 6 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன் என நேற்றைய விசாரணையின் போது சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பியதாகவும் அதற்கு சாலையில் பல்வேறு இடங்களில் வளைவுகள் இருந்ததால் தாமதம் ஏற்பட்டதாகவும் விஜய் பதிலளித்ததாகவும் அதற்கு சிபிஐ தரப்பில் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறை வழங்கிய சிசிடிவி ஆதாரங்களின்படி தண்ணீர் பாட்டில்களை தூக்கி வீசும்போது சிலர் மயங்கி விழுந்த காட்சிகள் இருப்பதை சுட்டிக்காட்டி விஜயிடம் கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. வாகனத்தின் மேலே இருந்த போதும் கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா எனவும் கீழே நிலைமை மோசமாக இருந்ததை உணரவில்லையா எனவும் விஜயிடம் கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெரிசல் ஏற்பட்ட போதும் பேச்சை நிறுத்தாதது ஏன் எனவும் நெரிசல் குறித்து காவல்துறை தெரிவிக்கவில்லையா என்றும் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியதாக கூறப்படுகிறது. காவல்துறையின் வழிகாட்டுதலின்படியே கூட்டத்திற்கு தான் வந்து சென்றதாகவும் காவல்துறை நினைத்திருந்தால் கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்க முடியும் என்றும் தங்கள் வேலையை செய்ய காவல்துறையினர் தவறிவிட்டதாகவும் விஜய் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறை மீதான விஜயின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை வழங்குமாறு சிபிஐ அதிகாரிகள் கோரியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பிப்ரவரி முதல் வாரத்தில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய சிபிஐ திட்டமிட்டிருப்பதாகவும் அதில் தாவேக தலைவர் விஜயின் பெயர் இடம்பெறலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் நடந்த ஆற்றுத் திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட உற்சவர்கள் சிலை அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. பொங்கல் பண்டிகையின் 5ஆம் நாளன்று ஆற்றுத் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் நடந்த ஆற்றுத் திருவிழாவில் கடலூர், முதுநகர், சின்னக்கங்கடாங்குப்பம் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட உற்சவ மூர்த்திகளின் சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு மேளதாளங்கள் முழங்க தென்பெண்ணை ஆற்றங்கரைக்கு கொண்டு வரப்பட்டன. ஏர் உழுவது போன்று விநாயகர் சிலை, கையில் நெற்கதிருடன் மாரியம்மன் சிலை என ஒவ்வொரு சாமி சிலையும் விவசாயத்தை மையமாக வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இதேபோல விழுப்புரம் அருகே உள்ள பேரங்கியூரில் தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்ற ஆற்றுத் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். தீர்த்தவாரிக்கு வந்த பல்வேறு வடிவிலான சாமிகளை பொதுமக்கள் தரிசித்தனர். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக விளங்கி வரும் ஆறுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் ஆற்றுத் திருவிழா விழுப்புரம் மாவட்டத்தில் 24 இடங்களில் நடைபெற்றது. மணலூர்பேட்டையில் ஆற்றுத் திருவிழாவின் போது ஹீலியம் சிலிண்டர் வெடித்த விபத்தில் பெண் உயிரிழந்த நிலையில் 6 சிறுவர்கள் உட்பட 19க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் ஆற்றுத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழா முடிந்து மாலை 5 மணி அளவில் அனைவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் தற்காலிக பலூன் கடையில் ஹீலியம் சிலிண்டர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது.
6 சிறுவர்கள் 4 பெண்கள் உட்பட 19க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். பலூன் கேஸ் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நாட்டு வெடி வச்சு எப்படி கேட்குமா மாதிரி கேட்டு சார். மாமனுடைய அம்மா அவங்களுக்கு 2 கால் கட்டாயிட்டு பாட்டு விட்டு சார். அதை அப்படியே வெடிச்சு அங்கே இருந்த 50 பேருக்கு அப்படியே என்ன ஆச்சுதே தெரியாது. நாங்கள் அப்படியே புகையை கிளம்பி நாங்கள் அப்பெல்லாம் வந்துட்டோம் சார். நாங்கள் எல்லாமே நாங்கள் பேரன் சார். கால் ஒரு கால் கட்டாயிடுச்சு சார், ஒரு கால் அப்படியே கட்டிட்டு போய்க்கிறாங்க சார். கலா என்ற 55 வயது பெண் 2 கால்களும் துண்டான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். பலூன் வியாபாரி ஏழுமலை ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 11 நபர்கள் இங்கு சிகிச்சையில் இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம், கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம், திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் அதுக்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஆற்றுத் திருவிழாவின் போது ஏற்பட்ட இந்த விபத்து அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் தொடர்ந்து 25வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிப்படி 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் கடந்த 8ஆம் தேதி முதல் சென்னையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் திங்கட்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் ஒரு குழுவினர் அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைத்துச் செல்லப்பட்டனர். இதனிடையே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோன்று சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் 25வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பாரிமுனையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதனிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்தித்தார். ஆசிரியர்களின் போராட்டம் நீடிக்கும் நிலையில் முதலமைச்சருடனான அமைச்சரின் சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திருச்சியில் அதிமுகவினர் நடத்திய பொதுக்கூட்டத்தின் மேடை சரிந்து விழுந்த காட்சிதான் இது. அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சி மாநகரில் உள்ள எடத்தெரு அருகே நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சரோஜா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேடையில் 25க்கும் மேற்பட்டோர் இருந்த நிலையில் மேடையோடு இணைந்து பின்புறம் அமைக்கப்பட்டிருந்த பேனர் திடீரென சரிந்து விழுந்தது. அப்போது மேடையும் லேசாக சரிந்ததால் அதில் நின்றிருந்தவர்கள், அமர்ந்திருந்தவர்கள் என அனைவரும் கீழே விழுந்தனர். நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் மேடை சரி செய்யப்பட்டு கூட்டம் நடைபெற்றது. மதுரையில் உடல் பருமனை குறைக்க யூடியூபை பார்த்து வெங்காரம் சாப்பிட்ட கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரை மாநகர் செல்லூர் மீனாம்பாள்புரம் காமராஜர் குறுக்கு தெருவைச் சேர்ந்த வேல்முருகன் விஜயலட்சுமி தம்பதியினரின் மகள் கலையரசி தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். கலையரசி உடல் பருமனாக இருந்ததால் உடல் எடையை குறைப்பது குறித்து இணைவோம் இயற்கையுடன் என்ற யூடியூப் சேனலில் வீடியோ ஒன்றை பார்த்து அதில் கூறியபடி பரவலாக சலவை தொழிலில் பயன்படுத்தப்படும் வெங்காரத்தை கலையரசி சாப்பிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அவருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் கலையரசி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் வீடு திரும்பிய கலையரசிக்கு மீண்டும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதுடன் ரத்தம் வெளியேறுவதாக தந்தையிடம் கூறி கலையரசி கதறி துடித்துள்ளார். பதறிப்போன குடும்பத்தினர் உடனடியாக கலையரசியை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றபோது பரிசோதித்த மருத்துவர்கள் கலையரசி உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜை நிறைவடைந்ததை அடுத்து சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்பட்டது. சபரிமலையில் கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற்றதை தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் கூடி மகர ஜோதியை தரிசித்தனர். இதனையடுத்து நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து ஐயப்பனை தரிசித்து வந்தனர். இந்நிலையில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. நேற்று இரவு 10 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இன்று பக்தர்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் அதிகாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம், கணபதி ஹோமம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பந்தளம் ராஜ குடும்பத்தினர் மட்டுமே பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
இதன் பின்னர் தை மாத வழிபாடுகள் முடிந்ததால் கோயில் நடை அடைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு 17ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ பரவட்டும் என சொன்னாலே சிலர் பயந்து நடுங்குவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் பபாசி சார்பில் 49வது புத்தக காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பபாசி விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து மேடையில் பேசிய உதயநிதி, அண்ணா அன்று பற்ற வைத்த அறிவுத்தீ இன்று வரை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருப்பதாக கூறினார். பேசியும் படித்தும் எழுதியும் வளர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். எழுத்தை வெறும் பிரச்சார கருவியாக பயன்படுத்தாம மக்களுக்கான ஒரு பகுத்தறிவை, முற்போக்கு சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கின்ற சேவையாக நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் செயல்பட்டுக்கிட்டு வந்தாங்க. அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எழுதுகின்றால் மிகையாகாது. அதனால தான் தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கூட சில பேர் பயந்து நடுங்குகின்றார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய புத்தகங்கள் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனி அரசியல் பாதையை உருவாக்கியிருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளனர். மகளிர் போன்ற ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டத்தை அதிமுக வாக்குறுதியாக அளித்துள்ள நிலையில் ஆண்கள் இனி மனைவி அல்லது காதலியுடன் ஓசியில் பயணிக்கலாம் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இனி பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாகிவிடும் என்றார். திமுக பிரிச்சு விடுச்சு, எங்களோட எடப்பாடியா சேர்த்து விட்டாரு. திருத்தங்கள் இருக்கியா, பள்ளியாட்கள் படமாக்க போறியா, உன் மனைவியை கூட்டிட்டு போ, இல்ல உன் காதலியை கூட்டிட்டு போ, 2 பேரும் சேர்ந்தே ஓசியில போங்க, டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கீங்க. அதேபோல விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், அதிமுக 6 சிலிண்டர்களை ஓசியில் வழங்குவதாக வாக்குறுதி அளித்ததாக கூறி பின்னர் சுதாரித்தார். ₹100 கேஸுக்கு மானியம் தரணும். சரி, 6 கேஸ் வரணும்னா ₹600 தான் ஆச்சு மானியம். அந்த ₹600 கொடுத்தானா, ₹100 கொடுத்தானா, ₹1. நாங்க என்ன சொன்னோம், எடப்பாடி என்ன சொன்னாரு, 6 கேஸ் ஓசியில தரேன். ஓசியில் சொல்லக்கூடாதுப்பா, அது ரொம்ப மானியமா உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன். அதிமுகவின் 5 வாக்குறுதிகள் வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் சி.வி. சண்முகம் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஆய்வுக் கூட்ட குழு தலைவர் TS சிங் தியோ தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தேர்தல் வேட்பாளர் ஆய்வுக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேர்தல் வேட்பாளர் ஆய்வுக்குழு தலைவர் TS சிங் தியோ, சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றார். The political aspect, as far as the alliance is concerned, that will be taken up by the high command at the highest level and our state leaders. இதனிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, ஆய்வுக் கூட்டத்தில் கூட்டணி குறித்து பேசப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். முழுக்க வேட்பாளர் தேர்வு குழு, தொகுதி, கூட்டணி, இதை பற்றிலாம் இந்த கூட்டத்தில் எதுவும் நடைபெறவில்லை. தேர்தல் குறித்து காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். பாமகவுக்கு உரிமை கோரி ராமதாஸ் தரப்பில் அன்புமணி ராமதாசுக்கு எதிராக சிவில் மற்றும் ரிட் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சித் தலைவர் அன்புமணி இடையே மோதல் தொடர்கிறது. இதனால் கட்சி தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கும் நிலையில் தாம் தான் தலைவர் என்று இருவரும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் கட்சியை அன்புமணி அபகரித்து விட்டதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் உள்விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்று கூறிய நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றத்தை நாட அறிவுறுத்தியது. அதன்படி பாமகவின் உரிமையை கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் மற்றும் ரிட் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸின் சட்ட ஆலோசகர் அருள், விதிகளின்படி கூட்டணி குறித்து பேச ராமதாஸுக்கு தான் அதிகாரம் உள்ளது என்றார். கூட்டணிக்கு செல்வதற்கு அன்புமணிக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. அன்புமணி ஒரு தனி மனிதர். அவர் கட்சி பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது. கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயாவிடம்தான் உள்ளது. கட்சியின் கொடி, சின்னம், கட்சி பெயர், மருத்துவர் ஐயா படம் எதனையும் அன்புமணியோ அன்புமணி தரப்போ உபயோகப்படுத்தக்கூடாது. மேலும் அதிமுக அன்புமணி இடையிலான கூட்டணி சட்டவிரோதமானது என்றும் அருள் கூறினார்.
குறுகிய நேர பயணமாக இந்தியா வந்த ஐக்கிய அரபு அமீரக அதிபர் எரிசக்தி, அணு உலை, விண்வெளி உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். 3 மணி நேர பயணமாக ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சயத் டெல்லி வந்தார். டெல்லி விமான நிலையத்திற்கே சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவரை ஆற தழுவி வரவேற்றார். பின்னர் இருவரும் பிரதமரின் இல்லமான லோக் கல்யாண் மார்க்குக்கு சென்றனர். அங்கு ஐக்கிய அரபு அமீரக அதிபருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மர ஊஞ்சலை பரிசளித்தார். தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்கள் அடங்கிய உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எரிசக்தி, அணு உலை, விண்வெளி உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களில் ஷேக் முகமது பின் சயத் கையெழுத்திட்டார். $100 பில்லியன் இருக்கும் இருதரப்பு வர்த்தகத்தை 2032க்குள் $200 பில்லியன் உயர்த்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் UAE பங்கேற்கும் என்று அதிபர் உறுதியளித்தார். UAE ஒருங்கிணைப்புடன் இந்தியாவின் சூப்பர் கம்ப்யூட்டிங் கிளஸ்டரை கட்டமைக்கவும், சைபர் தாக்குதலை தடுக்க டிஜிட்டல் தூதரகம் அமைப்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டது. பாஜகவின் தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிதின் நபின் இன்று பதவியேற்க உள்ளார். பாஜகவின் தேசிய தலைவராக 2020ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற JB நட்டாவின் 3 ஆண்டு பதவிக்காலம் முடிந்த பின்னரும் மக்களவைத் தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு செயல் தலைவராக நிதின் நபின் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் டெல்லியில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. நேற்று பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஜகவின் செயல் தலைவராக இருக்கும் நிதின் நபீனுக்கு ஆதரவாக 37 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தற்போதைய தேசிய தலைவர் JB நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் நிதின் நபீனுக்கு ஆதரவாக மனு அளித்தனர். வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் பாஜகவின் 12வது தேசிய தலைவராக நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வானார். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நபீன் பொறுப்பேற்க உள்ளார். ஆந்திராவில் பீர் குடிக்கும் போட்டியால் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திராவில் போட்டி போட்டு 19 பாட்டில் பீரை குடித்த 2 மென்பொறியாளர்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மாநிலத்தின் அன்னமய்யா மாவட்டம் பண்டாரிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் வெளியூர்களில் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் பொங்கல் விடுமுறை ஒட்டி சொந்த ஊருக்கு வந்துள்ளனர். அப்போது இளைஞர்கள் அனைவரும் ஊருக்கு வெளியே இருக்கும் மலைக்கு சென்று மது அருந்தும் போட்டி நடத்தினர். அதில் மணிக்குமார், புஷ்பராஜ் ஆகியோர் தலா 19 பாட்டில் பீர் குடித்ததாக தெரிகிறது. போதையில் அவர்கள் மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். மணிக்குமார் பெங்களூருவில் வேலை செய்து வந்த நிலையில் அவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறார். சென்னையில் பணியாற்றிய புஷ்பராஜுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புளோரிடாவில் விமானத்தின் சக்கரம் ஒன்று கழன்று ஓடிய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் சிகாகோவிலிருந்து புளோரிடாவுக்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஏர்பஸ் A321 நியோ விமானம் புறப்பட்டது. 200 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் சென்ற அந்த விமானத்தில் தரையிறங்குவதற்கு முன்பு திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டது. புளோரிடாவின் ஒர்லாண்டோ விமான நிலையத்தில் அந்த விமானம் தரையிறங்கிய போது திடீரென்று விமானத்தின் முன்பக்க டயர் கழன்றது. விமானம் நின்ற பிறகு பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஸ்பெயினில் விபத்திற்குள்ளாகி தடமாறிய அதிவேக ரயில் மீது மற்றொரு ரயில் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக அதிகரித்துள்ளது. ஸ்பெயினின் தெற்கு நகரான மலேகாவிலிருந்து தலைநகர் மேட்ரிட் நோக்கி ஞாயிறு மாலை 300 பயணிகளுடன் அதிவேக ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. ஸ்பெயின் நேரப்படி இரவு 7:45 மணிக்கு அடாமஸ் என்ற இடத்தில் தடமாறி விபத்திற்குள்ளானது. மேலும் தடம் புரண்ட பெட்டிகள் அடுத்திருந்த தண்டவாளத்தில் சரிந்தன. அப்போது மேட்ரிட்டிலிருந்து ஹியூல்வா நோக்கி சென்ற மற்றொரு ரயில் தடம் புரண்டு கிடந்த ரயில் பெட்டிகள் மீது மோதியது.
இந்த கோர விபத்தில் காயமடைந்த 45க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் நேற்றும் தொடர்ந்த நிலையில் இதுவரை 40 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் இது ஒரு துயரகரமான சம்பவம் என்று குறிப்பிட்டு விபத்துக்கான உண்மை காரணத்தை வெளிக்கொணர்வோம் என்று நாட்டு மக்களுக்கு உறுதியளித்தார். டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்ற முயற்சித்து வரும் நிலையில் அதன் இறையாண்மையை காக்க உறுதி பூண்டிருப்பதாக ஐரோப்பிய தலைவர்கள் அறிவித்துள்ளனர். ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள கிரீன்லாந்து தீவு சுயாட்சி பகுதியாக உள்ளது. அங்கு அமெரிக்காவின் ராணுவ கட்டுப்பாட்டு மையம் அமைந்துள்ளது. இந்நிலையில் கிரீன்லாந்தை ரஷ்யாவும் சீனாவும் கைப்பற்ற முயற்சிப்பதாக கூறி கிரீன்லாந்தை தங்கள் வசப்படுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். அதற்கான பெருந்தொகையை கிரீன்லாந்தில் வசிக்கும் மக்களுக்கு தரவும் ட்ரம்ப் முன்வந்துள்ளார். தேவைப்பட்டால் கைப்பற்றுவோம் என்றும் எச்சரித்து வருகிறார். நாட்டோ அமைப்பில் உள்ள டென்மார்க் நாட்டிற்கு மற்றொரு நேட்டோ நாடான அமெரிக்காவே அச்சுறுத்தல் விடுத்து வரும் நிலையில் ஐரோப்பாவில் உள்ள இதர நாட்டோ நாடுகள் டென்மார்க்கிற்கு ஆதரவு கரம் நீட்டி வருகின்றன. இந்நிலையில் ஐரோப்பிய யூனியன் தலைவரான உர்சுலா வான் டெர் லெயன் வெளியிட்ட அறிக்கையில் நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் மற்றும் இத்தாலி பிரதமர் மெலோனி ஆகியோருடன் கிரீன்லாந்து விவகாரம் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க்கின் இறையாண்மையை காக்க உறுதி பூண்டிருப்பதாகவும் தங்கள் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நலன்களை பேண ஒன்றுபட்டு நிற்பதாகவும் உர்சுலா வான் டெர் லெயன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் 2வது ஆண்டாக ஏற்பட்ட பனிப்பொழிவு காட்சிகள் தான் இவை. அமெரிக்காவின் தெற்கு பகுதியில் பெரும்பாலும் பனிப்பொழிவு ஏற்படாது. ஆனால் ஆர்க்டிக் பகுதியில் இருந்து குளிர்காற்று அதிகமாக வீசும்போது அங்கு குளிர் அதிகமாவது வழக்கமான ஒன்றாக உள்ளது. கடந்த ஆண்டு இதன் தாக்கம் அதிகமானதால் புளோரிடாவில் பனிப்பொழிவு ஏற்பட்டது. இந்நிலையில் 2வது ஆண்டாக அந்த மாகாணத்தின் பன்ஹேண்டல் பகுதியில் பனி பொழிந்தது. வெள்ளை பஞ்சு பறப்பது போல காணும் இடமெங்கும் பனி பொழிந்தது. இதனை அந்த பகுதி மக்கள் ஆர்வமுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கர்நாடகாவில் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள அதிகாரியும் நடிகையின் வளர்ப்பு தந்தையுமான ராமச்சந்திர ராவ் தொடர்புடைய ஆபாச வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்பட்டது. தமிழில் வாகா திரைப்படத்தில் நடித்தவர் ரன்யா ராவ். இவர் வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்தி வந்த வழக்கில் கைதாகி சிறையில் உள்ளார். ரன்யா கைதான போது அவ்வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறி வளர்ப்பு தந்தையான ராமச்சந்திர ராவ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பின்னர் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் மனித உரிமை அமலாக்க பிரிவு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். அவர் தனது அலுவலகத்தில் சீருடையில் இருக்கும் நிலையில் பெண்களோடு நெருக்கமாக இருப்பது போன்ற வீடியோ வெளியாகி கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த 47 வினாடி நீள வீடியோவில் பல்வேறு பெண்களுடன் அவர் நெருக்கமாக இருப்பது போன்று காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கர்நாடக உள்துறை அமைச்சரிடம் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. அது பொய்யான வீடியோ என ராமச்சந்திர ராவ் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் அவர் 10 நாட்கள் விடுப்பில் சென்றுள்ளார். அவர் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் தவிர்ப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே கீழப்பனையூர் தெற்கு குடியிருப்பில் புனித அந்தோணியார் ஆலய பொங்கல் விழாவையொட்டி வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. மைதானத்தின் நடுவே கட்டப்பட்ட காளைகளின் கொம்பில் கட்டப்பட்டிருந்த பரிசை எடுக்க இளைஞர்கள் போட்டி போட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் மேடை அமைக்கும் பணியினை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பார்வையிட்டார். பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பார்த்தான்பட்டி கிராமத்தில் உள்ள பழமையான புனித வனத்தந்தோணியார் பேராலயத்தில் பொங்கல் விழாவில் தொட்டிலில் கரும்புகளை கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் ஏலமிடப்பட்டன. முதல் கரும்பை பலத்த போட்டிகளுக்கிடையே 81,000 ரூபாய்க்கு அருண் என்பவர் ஏலமெடுத்தார். கரும்பு ஏலமெடுத்தால் நினைத்த காரியம் நடக்கும், குழந்தை வரம் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது.
திருச்செங்கோடு அருகே ஒடுவம்பாளையம் பகுதியில் தனியார் தோட்டத்தில் உள்ள 40 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் புள்ளிமான் தவறி விழுந்து காயமடைந்தது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு மீட்புத் துறையினர் கிணற்றுக்குள் இறங்கி மானை பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திருச்சியில் கோயில் சொத்து முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. மால்வாய் கிராமத்தில் உள்ள ஐயனார், பிடாரியார், செல்லியம்மன், கருப்பண்ணசாமி கோவில் காணிக்கையில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அறங்காவலர், கோயில் பூசாரிகள், அதிகாரிகள் உள்ளிட்டோரின் தலையீட்டால் கடந்த 15 ஆண்டுகளில் கோயிலுக்கு சொந்தமான 500 சவரன் தங்க நகைகள், உண்டியல் காணிக்கை, நன்கொடை பணம், 40 லட்சம் ரூபாய் ஆகியவை கையாடல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தென்காசி சங்கரன்கோவில் மரசந்தைகளில் பண்டிகையை ஒட்டி 12,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூவின் விலை தற்போது குறைந்துள்ளது. பனிப்பொழிவு குறைந்து வருவதால் மல்லிகைப்பூக்களின் வரத்து அதிகரித்து விலை குறைந்து கிலோ 1,700 ரூபாய்க்கு விற்பனையானது. கனகாம்பரம் கிலோ 1000 ரூபாய், பிச்சிப்பூ 750, காக்கட்டான் பூ 300, மறிக்குழுந்து 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பொங்கல் திருவிழா முடிந்ததும் திருப்பூர் மாவட்டத்தில் 40% மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை. திருப்பூரில் தங்கி பணியாற்றி வரும் வெளிமாவட்ட தொழிலாளர்கள் பொங்கலுக்காக தங்கள் குழந்தைகளுடன் சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர். இவர்கள் பணிக்கு திரும்ப காலம் தாழ்த்தி வருகின்றனர். இவர்களுடன் சென்ற குழந்தைகளும் பள்ளிக்கு திரும்பாமல் உள்ளனர். இதனால் திருப்பூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பள்ளிகளில் மாணவர்களின்றி வகுப்பறைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. கோவையில் 3 ஆண்டு சட்டம் பயில்வோருக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சட்டக் கல்லூரிகளில் 5 ஆண்டு சட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் நிலையில் 3 ஆண்டு சட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் இத்திட்டத்தில் புறக்கணிக்கப்படுவதாக மாணவர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். தங்கள் கோரிக்கை குறித்து கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்கள் மனு அளித்தனர். மனைவி தற்கொலை விவகாரத்தில் சாத்தூர் நகர காவல் நிலைய எஸ்ஐ அருண்குமார் இடைநீக்கம் செய்யப்பட்டார். அருண்குமார் இளவரசி தம்பதிக்கு 2 வயதில் அனன்யா என்ற பெண் குழந்தை இருக்கும் நிலையில் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி அன்று இளவரசி வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது பெற்றோர் புகார் அளித்ததால் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே எஸ்ஐ அருண்குமாரை சஸ்பெண்ட் செய்து மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் உத்தரவிட்டுள்ளார். வேறொரு பெண்ணுடன் தொடர்பு, வரதட்சணை கொடுமை என அருண்குமார் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை அடுத்த எண்ணூரில் சாலையில் கிடந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகையை போலீசாரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. எண்ணூரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வினோத்குமார் சாலையில் கிடந்த பையை எடுத்து பார்த்தபோது அதில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அந்த பையை வினோத்குமார் எண்ணூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து நகைகள் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் வினோத்குமாரை காவலர்கள் பாராட்டினர். சேலத்தில் தட்கல் டிக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சேலம் ரயில் நிலையத்தின் முன்பதிவு மையம் அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த 4 பேரை ரயில்வே போலீசார் பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் தட்கல் டிக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 13,000 ரூபாய் மதிப்பிலான டிக்கெட்டுகள், 4 செல்போன்கள், 9,000 ரூபாய் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளை தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடப்பட்டது. போட்டியில் சிறந்த காளையாக முத்துக்கருப்பன் விருமாண்டி பிரதர்ஸ் காளை தேர்வு செய்யப்பட்ட நிலையில் எல்லைக்கோட்டை தாண்டிய பின்னர் மீண்டும் கயிறால் இழுக்கப்பட்டு விதிமீறல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. AK கண்ணன் பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளை 55 வினாடிகள் சிறப்பாக களமாடியதை ஒப்பிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காளையின் உரிமையாளர் ராம்கி கோரிக்கை மனு வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பேரூர் தாவேக்க செயலாளர் வீடு புகுந்து தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பணப்பிரச்சனை விவகாரத்தில் தாவேக்கவைச் சேர்ந்த சகாய ஜோசப் விஜய் என்பவர் முருகேசன் என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் சென்று தாக்கியுள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் 6 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் வீரமுக்கு ஈஸ்வரன் கோயில் திருவிழாவையொட்டி படுகரின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடி மகிழ்ந்தனர். எப்பநாடு கிராமத்தின் மலை உச்சியில் அமைந்துள்ள கோயிலில் கூடி பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாலையை கடந்த புள்ளிமான் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தருமபுரி மாவட்டம் கோட்டூரைச் சேர்ந்த வஞ்சிக்கோவன் என்கிற 32 வயது இளைஞர் இருசக்கர வாகனத்தில் ஓசூர் சென்றார். பீர்ச்சைப்பள்ளி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது திடீரென குறுக்கே வந்த புள்ளிமான் மீது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட வஞ்சிக்கோவன் உயிரிழந்தார். புள்ளிமானும் உயிரிழந்தது. காட்டுநாயக்கன் சமூக மக்களுக்கு சாதி சான்று வழங்க கோரி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அரசாணைகளிலும் பதிவுகளிலும் காட்டுநாயக்கன் பழங்குடியினர் சமூகத்தினர் இன்னும் அங்கீகரிக்கப்படாமல் உள்ளதால் இதுவரை சாதி சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் சாதி சான்றிதழ் வழங்க கோரி போராட்டம் நடத்தினர். அவர்களுடன் ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பொங்கல் பண்டிகையை ஒட்டி மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்புவனம் புதூர் பெரியார் நகரில் கக்கஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் பொதுமக்கள் சார்பில் ஓட்டப்பந்தயம், கபடி, கிரிக்கெட், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நடந்த மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் விழாவில் இளைஞர்களும் இளம் பெண்களும் பங்கேற்று ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் தண்ணீரை ஊற்றி மகிழ்ந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கம்பாலப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 5 ஊராட்சிகள் மற்றும் 2 பேரூராட்சிகளுக்கு தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் அடுத்த வீரபாண்டி பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் தண்ணீர் வெளியேறியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலை நடுவே அமைக்கப்பட்டுள்ள பில்லூர் குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வீணானது. இதனால் சாலையின் ஒரு பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு குடிநீர் குழாயை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. திருவாரூர் அருகே தென்னவராயநல்லூர் பகுதியில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை சிலர் நடுவழியில் மறித்து அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அபிஷேக கட்டளை பகுதியைச் சேர்ந்த கவாஸ்கர் தனது நண்பருடன் சென்றபோது வழிமறித்த அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் அவர் படுகாயமடைந்தார். கடனை திருப்பிக் கொடுக்க தாமதப்படுத்தியதால் மாரியப்பன் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வாய்க்காலில் விழுந்து தத்தளித்த இளைஞரை மீனவர்கள் மீட்டனர். போதையில் இருந்த இளைஞர்கள் சிலர் கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை செல்லும் கிளை வாய்க்காலை கடக்க முயன்றபோது ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டார். தண்ணீரில் தத்தளித்த அவரை அங்கிருந்த மீனவர்கள் மீட்டு பாதுகாப்பாக கரை சேர்த்தனர். கிருஷ்ணகிரி மேல் சோமார்பேட்டையில் பைனான்சியர் வீட்டின் கதவை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள், 4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கருப்புசாமி என்பவர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக குடும்பத்துடன் சொந்த ஊரான திருப்பூர் மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இவரது வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் பீரோவில் இருந்த பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக கிருஷ்ணகிரி தாலுகா காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்துகின்றனர். கோவை ஆலந்துறை விராலியூர் பகுதியில் அபாய பலகை இருந்தும் அலட்சியமாக குளத்தில் இறங்கி குளித்து வரும் சுற்றுலா பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ் சித்தர் சாவடி அருகே உள்ள ஓடையில் குளித்து கடந்த 1 வருடத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் இங்கு குளிக்கக்கூடாது என எச்சரிக்கை பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுற்றுலா பயணிகள் சிலர் ஆபத்தை உணராமல் குளிப்பதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பத்தில் இரட்டை கொலை நடந்த இடத்தின் அருகே சாலையோரம் வளர்ந்திருந்த கஞ்சா செடியை காவல்துறையினர் பறித்து அகற்றினர். கடந்த சனிக்கிழமை ஒண்டிக்குப்பம் பகுதியில் நடந்து சென்ற வங்கி ஊழியர் மற்றும் நிதி நிறுவன ஊழியரை போதை கும்பல் கல்லால் அடித்துக் கொன்றது. இந்நிலையில் அந்த இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் சாலையோரம் துளிர்விட்டிருந்த கஞ்சா செடியை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுகாணி மலைப்பகுதிகளில் சேதமடைந்த சோலார் மின் விளக்குகளை சீரமைக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 மாதங்களுக்கு முன்பு சூறைக்காற்று வீசிய போது உயர்கோபுர சோலார் மின் விளக்குகள் சேதமடைந்தன. இதனால் 3 மாதங்களாக இரவில் கிராம பகுதிகள் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவுகிறது. கடையாலுமூடு பேரூராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
திருவாரூர் மாவட்டம் வெள்ளக்குடியில் சாலையில் வாக்காளர் அடையாள அட்டைகள் வீசப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவேகானந்தர் நகர் சாலையோரத்தில் 500க்கும் மேற்பட்ட வாக்காளர் அடையாள அட்டைகள் சிதறி கிடந்தன. நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களின் அடையாள அட்டை என தெரியவந்த நிலையில் அவற்றை வீசியது யார் என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.